விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை நடத்த உள்ளார்கள். மற்றும் இசைக்கல்லூரியும் திருவையாறு வட்டாட்சியரும் தேர்தல் அதிகாரியும் இந்த நிகழ்ச்சியினை நடத்துகிறார்கள். நம்மளுடைய திருவையாறு அரசு கல்லூரி நாட்டு நல பணித்திட்டமும் வருவாய் ஆய்வாளரும் கிராம உதவிக்கு நடத்த உள்ளார்கள். இந்நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் 2024 அது தொடர்பான வாக்காளர் விழிப்புணர்வு இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திருவையாறு தேர்தல் அலுவலர் அம்மா அவர்களையும், திருவையாறு வட்டாட்சியர் அவர்களையும், உதவி தேர்தல் அலுவலர் அவர்களையும், வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர்கள் அத்துணை பேரையும் வருக வருக என கல்லூரியின் சார்பாக வரவேற்கின்றேன். இசைக்கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் இசைக்கல்லூரியினுடைய இருவாள் மாணாக்க செல்வங்கள் இந்த நிகழ்விற்கு வில்லிசை பாட்டு இசைக்கித்து கிராமிய நடனம் மூலமாக வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்வை நடத்த இருக்கக்கூடிய இசைக்கல்லூரி மாணவ செல்வங்கள் அத்துணை பேருக்கும் அரசர் கல்லூரி சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த விழிப்புணர்வு நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசர் கல்லூரியினுடைய இருபால் பேராசிரியர் பெருமக்கள், இருபால் மாணாக்க செல்வங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என கல்லூரியின் சார்பாக நான் வரவேற்கின்றேன். இந்த விழிப்புணர்வு நிகழ்விற்கு தொடர்ச்சியாக நம்மளுடைய தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அழைப்புதலை அச்சிட்டு கொடுத்திருந்தார்கள். அதை அப்படியே உங்களுக்கு வாசித்திருக்கின்றேன். தஞ்சாவூர் மக்களவை தொகுதி தேர்தல் திருவிழா அழைப்புதல். அன்புடையீர் வணக்கம். நிகழும் மங்களகரமான திருவள்ளுவர் ஆண்டு 2053 சித்திரை 6ஆம் நாள் 19/4/2024 வெள்ளிக்கிழமை நலம் தரும் நன்னாளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் பாராளுமன்ற மக்களவை தேர்தல் திருவிழா தங்களின் அருகாமையில் உள்ள வாக்குச்சாவடியில் நடைபெறுகிறது. இவ்விழாவில் தங்கள் சுற்றும் நட்பும் சூழ வருகை தந்து தவறாமல் தங்களது வாக்கினை பதிவு செய்து நமது மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவு நடத்தி தங்கள் உரிமையை நிலைநாட்ட அன்புடன் அழைக்கின்றோம். தங்கள் அன்புள்ள திரு தீபக் ஜேக்கப் அவர்கள், ஈயாப்பா அவர்கள், தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படின்னு ஒரு அழகான ஒரு அழைப்புதலை அளித்து உங்களை எல்லாம் தேர்தல் திருவிழாவிற்கு 100% வாக்களித்து இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தங்களுடைய வாக்கினை பதிவு செய்யுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அந்த வேண்டுகோளை நிறைவேற்றும் முகமாக அரசர் கல்லூரியிலே இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பலம் சேர்க்கின்ற வகையிலே அரசு இசைக்கல்லூரியினுடைய மாணாக்க செல்வங்கள் வந்திருந்து இந்த இசை நிகழ்வு மூலமாக விழிப்புணர்வை நடத்தி தர இருக்கின்றார்கள். அனைவரையும் அரசர் கல்லூரி சார்பாக வருக வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். காசை வாங்கி ஓட்டு போட்டா தீர்ந்துட்டு வருமே. தேடி பாரு, நேர்மைக்கு யாரு தேடி தேடி பாரு, உண்மையான தேர்தல்
கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் காடவி கம்பரம் உடையவர் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் காடவி கம்பரம் உடையவர் கதியது பெறலாம் கடல் பிடிய மலை முடிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் பிடிய மலை முடிய வரும் முருகன் கதி பெறலாம் பூர்த்தி ஆன உடனே நம்ம பேர் வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பா சார். 18 வயசான சேட்டனோ வேற சேட்டனோ ஜனவரி 25 தேசிய வாக்காளர் நாளுங்க. Thank you.
புரட்சி. நீங்க ஓட்டு போடும் குடிமகன் என்பதே உண்மையான மகிழ்ச்சி. வாக்காளர் நாமதான் வருங்கால பாரதம், வாக்களித்து போடுவோம் வந்தே மாதரம். தேர்தல் ஒரு திருவிழா, வாக்காளர் பெருவிழா, எல்லோரும் இங்க பொண்ணுதா, உங்க ஓட்ட போடுங்க நின்றுதா, குடும்பமாக ஓட்டு போட வாங்க. உங்க பேரை உடனே சேர்க்க வேணும் நீங்க, அதுக்கு பேரை உடனே சேர்க்க வேணும் நீங்க. ஒரு சிறந்த நிர்வாகத்தை அமைக்க நம்ம ஒவ்வொருவரையும் வாக்கு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம கண்டிப்பா வாக்களிப்பதே சிறந்தது. நிச்சயம் வாக்களிக்கும். நெடுவில் பாடுறாள் அவரு. என்னது வந்துருச்சாவா? அது உனக்கு தெரியாதா? நாடு முழுவதும் 7 கட்டமா தேர்தல் நடக்க இருக்கு. அதுல முதல் கட்டமா தமிழகத்துல வர ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு. அத பத்தி தெரியுமா? தெரியாது. முதல்ல யாரெல்லாம் ஓட்டு போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. 18 வயசு பூர்த்தி அடைந்த அனைவரும் வாக்களிக்கலாம். அதற்கு முதல்ல வாக்குரிமையை நாம் அனைவரும் பதிவு செஞ்சிருக்கணும். மாவட்டத்துல இருக்கிற தாலுகால இருக்கிற அலுவலகத்துல தேர்தல் பிரிவுல பதிவு செய்யணும். அப்படி முடியலையா, நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குல்ல இ-சேவை மையம், அதுல போய் பதிவு பண்ணுங்க. நான் பதிவு செஞ்சுட்டேன், அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து ஓட்டு போட வேண்டியதுதான். உங்க ஓட்டு பதிவா இருக்கான்னு தெரிஞ்சுக்க 1950 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால்
ஆப்ஷனோட நம்ம போட போறோம். அதுல என்ன ஒரு முன்னுரிமைனா நம்ம யாருக்கு போட்டோம், சரியா போட்டோமா அப்படிங்கறத இவிஎம் மிஷினே காட்டி கொடுத்துரும். ஓட்டு போடுன்னு சொல்றீங்கன்னா ஓட்டு போடுறதுனால எனக்கு என்ன பயன்? இது நமக்காக நடக்கிற தேர்தல். நம்மளோட தலைவரை நாம தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம ஓட்டு போடும்போது காசு வாங்குறது குற்றம். இந்த மாதிரியான குற்றம் பண்ணக்கூடாது. அதையும் நானே சொல்லித்தரோம். முதல்ல ஓட்டு போடும்போது ஓட்டு போடுற அறைக்கு போகும்போது 3 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க அறைக்குள்ள. அவங்க தான் நம்ம ஓட்டு போடுறது சரியா போடுறோமா நம்ம தவறானவங்களான்றத காமிக்கிறது. முதல்ல இருக்கிறவங்க நம்மளோட வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கி அதுல இருக்கிற புகைப்படமும் நம்மளும் சரியா இருக்கோமான்னு சரி பார்ப்பாங்க. 2ஆவதா இருக்கிறவங்க நம்மளோட இடது கையில ஆள்காட்டி விரல்ல அழியாத மை வைப்பாங்க. 3ஆவதா இருக்கிறவங்க நம்ம கிட்ட இருக்கிற கூப்பனை வாங்கிக்கிட்டு இயந்திரத்திட்ட கொண்டு போய் விடுவாங்க. நம்ம ஓட்டு அடிச்சுட்டு வந்துட வேண்டியதான். இது மட்டும் இல்ல, 85 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, நடக்க முடியாம இருக்கிறவங்களா வீட்டுக்கே வந்து அவங்களோட வாக்கை பதிவு செய்யற வகையில புதிய திட்டம்லாம் வந்திருக்கு. நம்ம எல்லாரும் கண்டிப்பா வாக்களிக்க வேண்டும். நன்றி. நாட்டை வலிமை பெற நல்லதோர் தலைவனை நாடாள வைப்பதே நமது கடமை என்பதற்கேற்ப இணையதோர் போடலாக உங்கள் மத்திய அன்பு உறவுகளே அன்பு கூறிய சொன்னதே ஆட்சி நடக்குது, மக்கள் ஆட்சி நடக்குது, மக்களாலே மக்களுக்கு ஆட்சி நடக்குது. ஆட்சி நடக்குது, மக்கள் ஆட்சி நடக்குது, இந்த மக்களால மக்களுக்கு ஆட்சி நடக்குது. ஆட்சி நடக்குது, மக்கள் ஆட்சி நடக்குது, இந்த மக்களால மக்களுக்கு ஆட்சி நடக்குது. 5 ஆண்டுகள் ஒரு முறைதான் தேர்தல் நடக்குது. 5 ஆண்டுக்கு ஒரு முறைதான் தேர்தல் நடக்குது. அதுல கட்டாயம் நம்மளோட பங்கு இருக்குது. ஆட்சி நடக்குது, இந்த மக்களால மக்களுக்கு ஆட்சி நடக்குது. வட்டமா இங்க வட்டமா வட்டமா இங்க தேர்தல் நடக்குது. வட்டத்துல கொத்தா மக்கள் இருக்குது. வட்டமா இங்க தேர்தல் நடக்குது. வட்டமா இங்க தேர்தல் நடக்குது. இந்த வட்டத்துல கொத்தா மக்கள் இருக்குது. அந்த மக்களிடம் வந்து இன்னும் சொத்து இருக்குது. அந்த மக்களிடம் வாக்கு இன்னும் சொத்து இருக்குது. ஆட்சி நடக்குது, மக்கள் ஆட்சி நடக்குது, இந்த மக்களால மக்களுக்கே ஆட்சி நடக்குது.
ஆன்றோரே சான்றோரே குடியிருக்கும் பெரியோரே அன்னமாரியம்மா மாறே அறிவில் சிறந்த சபையோரே அன்னமாரியம்மா மாறே அறிவில் சிறந்த சபையோரே அன்றோரே சான்றோரே கூட இருக்கும் பெரியோரே அன்றோரே சான்றோரே கூட இருக்கும் பெரியோரே அனைவருக்கும் வணக்கம் இங்க பாட்டை கேட்ட வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இங்க பாட்டை கேட்ட வணக்கம் அன்னமாரியம்மா மாறே அறிவில் சிறந்த சபையோரே ஒத்துரிமை நம் கையில இருக்கு அது உண்மையான இதுதான் நமக்கு ஒத்துரிமை நம் கையில இருக்கு அது உண்மையான இதுதான் நமக்கு தவறாம ஓட்டு போட வேணும் இந்த எண்ணம் தானே எல்லோருக்கும் வேணும் தவறாம ஓட்டு போட வேணும் இந்த எண்ணம் தானே எல்லோருக்கும் ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுவோம் கட்டாயம் ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுவோம் கட்டாயம் ஓட்டு போடுவோம் அன்னமாரியம்மா அறிவில் சிறந்த சபையோரே பதினெட்டு வயசு வந்த தம்பி நீ வாக்களிக்க வேணுமா தம்பி 18 வயது வந்த தம்பி நம்ம வாக்களிக்க வேணுமா தம்பி காசு வாங்காதடா தம்பி என்று சாதி மதம் பார்க்காதடா தம்பி காசு பண்ண வாங்காதடா தம்பி என்று சாதி மதம் பார்க்காதடா தம்பி சாதி மதம் பார்க்காதடா தம்பி நின்றிடணும்
மனசு வச்சா தூக்கம் இல்லை. இந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அனைத்து வாக்காளர் விழிப்புணர்வு முகாமிற்கு ஏற்பாடு செய்த அரசர் கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வர் உள்ளிட்ட அனைத்து பேராசிரியர்கள் மாணவ மாணவிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்தி தந்த அரசு இசைக்கல்லூரி மாணவ மாணாக்கர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. நாங்கள் எலெக்ஷன் வேலை பார்த்துட்டு இருந்தப்ப கொஞ்சம் எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் மாதிரியும் அதே சமயத்தில் கருத்துள்ளதாகவும் இருந்தது. மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்காளர் விழிப்புணர்வு விழாவிற்கு ஏற்பாடு செய்த அரசர் கல்லூரி மற்றும் இசைக்கல்லூரி அரசர் கல்லூரி பேராசிரியர் முதல்வர் அவர்களுக்கும் பேராசிரியர் பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இசைக்கல்வி முதல்வர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அமைதியாக விடைபெற்று செல்வார்கள். நன்றி. எல்லாரும் கௌரவ ரொம்ப ரெடி போட்டோ 2 3 எடுத்துருங்க. போட்டோ எடுக்கிறேன் சார். தெரியுதா சார்?